அன்ஃபில்டு என்ஆர்ஐ சீட்டை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாத்துறதாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு விஷால். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட், லேட்டஸ்ட் அப்டேட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் என்ஆர்ஐ டு மேனேஜ்மெண்ட் கன்வர்ஷன். இது என்ஆர்ஐக்கு மட்டும் இல்லை, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இதில் அன்ஃபில்டு சீட்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கன்வெர்ட் ஆக போகுது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக. டீடெயில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, தெளிவாக பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய வெப்சைட்டில் நம்ம இருக்கிறோம். அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் MBBS BDS கோர்ஸ் 2025-2026 செஷன் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்க. ஆஸ் பர் த மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ், Health and Family Welfare Department dated 5/6/2025, Class 4F 14/7, 14/8 and 14/10 unfilled seats of NRI quota. NRI quotaல இருக்கக்கூடிய unfilled seat, அது மட்டும் இல்லை, unmarked linguistic and religious minority quota seats. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியில் எதெல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி வருது. ரிலீஜியஸ் மைனாரிட்டியில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி வருது. இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட்டும் ப்ளஸ் தெலுங்கு என்ஆர்ஐ கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்டும் எல்லாமே வில் பி ரிவர்ட்டட் பேக் டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 3rd ரவுண்ட்ல இருந்து 4th ரவுண்ட் வரைக்கும் நமக்கு என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிறது இல்லை, அது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மாறப்போகுது. என்ஆர்ஐல ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, பட் ஸ்டில் அன்ஃபில்டு சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ஆர்ஐ லேப்ஸ்டாக மாற்றாமல் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கே மாற்ற போகிறாங்க. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் என்ன சினாரியோ இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ஆர்ஐ கோட்டாக்கு லாஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 25 லேக்ஸ் கிட்ட இருந்துச்சு, 23.5 லேக்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா 21.5 லேக்ஸா என்ஆர்ஐ லேப்ஸ்டு கேட்டகரின்னு சொல்லி ஒரு புது கேட்டகரியே வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் அந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பல வருடங்களாக நடைமுறையில் இருந்துட்டு வந்துச்சு. அன்ஃபில்டு என்ஆர்ஐ சீட்டை என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டாக மாற்றுவாங்க. இப்போ இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டாக மாற்றுறதுக்கு வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே, பணம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா, தேவையான அளவுக்கு மார்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜஸில் என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டை எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அதே சீட்டை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 25 லேக்ஸ் அப்படிங்கிற ஃபீஸ் என்ஆர்ஐ ஃபீஸில் இருந்து நமக்கு வந்து இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 15 லேக்ஸ்க்கு குறைஞ்சி வந்திருக்கு. அப்போது என்ஆர்ஐ கோட்டா சீட்டில் இருந்து அன்ஃபில்டு என்ஆர்ஐ சீட்டே நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம், 300+ சீட்ஸ் அப்படிங்கிறது என்ஆர்ஐயில் மட்டும் இருக்குது, 350+ இருக்குது. ஸோ அந்த சீட் எல்லாமே நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரப்போகுது. 15 லட்சம் ரூபா ஃபீஸுக்கு வரப்போகுது. 15 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் காலேஜஸில் ஆஸ் யூஷுவல் கலெக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ட் பண்ண தான் போகிறாங்க. அந்த ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது 20 லட்சம்லேருந்து 22 லட்சம் வரைக்கும் கூட காலேஜஸ் டு காலேஜஸ் வேரி ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய மார்க் என்ன மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு மார்க் ஓரளவுக்கு குறைஞ்சி இல்லைங்களா, ஒரு 10லேருந்து 20 மார்க் வரைக்கும் குறைஞ்சி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அதே மாதிரியான ஒரு சினாரியோ இப்போ 3rd ரவுண்டுக்கும் வரும் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போ இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் கன்வெர்ட் ஆகும், இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கெல்லாம் போகாது. அன்ஃபில்டு சீட் வந்து மலையாள மைனாரிட்டியில் 6 சீட் இருக்கு, பிளஸ் என்ஆர்ஐ கோட்டா சீட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 366 சீட் இருக்கு. ஸோ டோட்டலாக 372 சீட்ஸ் வந்து நமக்கு 3rd ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிளா இருக்கும். இதுல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். 3rd ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ஆர்ஐ கோட்டாக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. போட்டுருக்காங்க, ரிசல்டன்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் த அபோவ் கிளாஸஸ் ஆர் அவைலபிள் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் திஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இப்போ இந்த அன்ஃபில்டு சீட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழேயே யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரி சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுல இன்னும் ஒரு விஷயத்த நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு வரும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் பார்ட் இன் த கவுன்சிலிங் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. 3rd ரவுண்ட்ல என்ஆர்ஐ சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு மாறிடும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு காலேஜ் XRY அலாட் ஆகிடுச்சு, அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, MBBS இருந்தாலும் சரி, BDS இருந்தாலும் சரி, அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது, 4th ரவுண்டுக்கு போக முடியாது. அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒருவேளை 4th ரவுண்ட்ல போய் நீங்க காலேஜ் கிடைச்சி ஜாயின் பண்ணலன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமே எழுத முடியாது, கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, தமிழ்நாடு கவுன்சிலிங்ல. ஸோ இந்த 2 செக் பாயிண்ட் 4th ரவுண்ட்ல இருக்கு.
4th ரவுண்டுக்கு நீங்கள் அடிஷ்னலாக 5 lakhs டெபாசிட்டும் கட்டணும், செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ணணும். 3rd ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணீங்கன்னா நீங்கள் 10 லட்ச ரூபா பெனால்ட்டியும் கட்டணும். ஸோ அதனால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்கள், பெற்றோர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் சேருவீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து காலேஜுக்கு போய் சேர்க்க போகும்போது ஃபீஸ் அதிகமாக சொல்கிறாங்க, என்னால் போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த முடிவை பின்னாடி எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போவே யோசிச்சு விசாரிச்சு அந்த காலேஜினுடைய ஃபீஸ் என்னங்கிறதெல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணுங்கள். தமிழ்நாடு தேர்ட் ரவுண்ட் இன்னும் ஆரம்பிக்கல, கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கும். ஷெட்யூல் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3rd ரவுண்டில் என்ஆர்ஐ சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி கோட்டா சீட் அதெல்லாமே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கன்வெர்ட் ஆக போகுது. இது மாணவர்களுக்கு பணம் இருக்கக்கூடிய, வசதி இருக்கக்கூடிய அல்லது அஃபோர்டபிலிட்டி இருக்கக்கூடிய, ஏதாவது பண்ணியாவது நான் கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய மார்க் ரொம்ப கம்மி, எனக்கு வந்து நான் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 300 மார்க்ஸ் கிட்ட வச்சிருக்கிறேன், நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரேஞ்சில் நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி எந்தெந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில காலேஜஸில் நம்மளால் ஃபீஸையும் குறைச்சும் ஜாயின் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு அதனுடைய கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. தேவைப்படுகிற நபர்கள் மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சால் போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.